Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 10 The Weirdest Guy Ever Django the Hypnotist. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம ஆளுங்கெல்லாம் அந்த மேன்ஷனுக்குள்ள எப்படியே வந்துட்டாங்கல்ல. வந்தவங்க கையா கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய கப்பல் வேணும் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கிளாஹடோர் உள்ள என்ட்ரி ஆயிருவான். அவன் தான் நெம்ப ஸ்டிட்டான ஆளாச்சே. பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டீங்க ஒழுங்கா ஓடிடுங்கன்னு மிரட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஜாங்கோன்னு ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ப போட்டுக்கிட்டே உள்ள வருவான். அப்போ ஒரு ஆடு யாரா இவன் ரொம்ப டேமேஜா இருக்கான்னு லுக் விடும். இவனும் அதை லுக் விட்டு இருப்பான். இங்க அந்த கிளாஹடோர் கிட்ட மாட்டிட்டாங்கல்ல. உடனே கையா சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, இப்போதைக்கு எல்லாருமே வெளியே போகணும், அதுக்கப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டா எனக்கு ஒரு கப்பல் வேணும்பா. அதெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா ஓடிடுங்கப்பா. அந்த டைம் இந்த உசோப்பையா அந்த மரத்துக்கு பின்னாடி அழகா மறைஞ்சிருப்பான். ஆனா அந்த கிளாஹடோர் கரெக்டா கண்டுபிடிச்சு எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா உசோப்பு, வில்லேஜ்ல நீ என்னென்னலாம் டகால்ட்டி வேலை பண்ணிட்டு இருந்த, இனி என்னென்னலாம் பண்ணுவேன்னு. இவ்வளவு யங் ஏஜ்லயே நிறைய அட்வென்ச்சர் போனதா சொல்லியிருக்க போல. நானே ஒரு செகண்ட் அசந்துட்டேன்பா. உடனே அவன் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமா நீ மட்டும் இல்ல, என்னைய நிறைய பேர் அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க, நீயும் என்னைய கேப்டன் உசோப்புனே கூப்பிடுமானா. எது கேப்டனா? கிறுக்கு பயலே, உங்க அப்பாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லட்டுமான்னு எடுப்பான். பஞ்சாயத்து ஆக போதுன்னு கையாக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கிளாஹடோர் கிட்ட சும்மா இருங்க, எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா அவன் வேணும்னே அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேவலமான அருவருப்பான பைரட்டோட பையன் தானா நீ, அதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லம்பா. எங்க லூஃபிக்கு உள்ள பத்திக்கிட்டு வரும். ஆக்சுவலா இந்த கிளாஹடோர் ஆல்ரெடி உசோப்பு கிட்ட சொல்லி வச்சிருந்திருப்பான் இந்த பொண்ணுகிட்டயும் வீட்டுக்கிட்டயும் வராதன்னு. ஆனா அவன் கேட்டாதானே, வந்துட்டான்ல. இப்படி பேச பேச அவனுக்கு கொல்ல வெறியாகும். அப்பவும் விடாம அந்த கிளாஹடோர் ரொம்ப ஓவரா பேசுவான். நீ வேற உலகம், அவ வேற ஒரு உலகம், உனக்கு என்ன இப்ப அவகிட்ட இருந்து பணம் வேணுமா, எவ்வளவு வேணும் சொல்லு, வாங்கி தரேன்பா. கையாக்கு காண்டாயி கிளாஹடோர் இதோட நிப்பாட்டிக்கிங்க, ஒழுங்க மரியாதையா உசோப் கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா. அவன் நான் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஆளுகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் எல்லாமே உங்களுக்காண்டி தான் பேசுறேன்பா. அதுக்கப்புறமும் விடாம அவனோட அப்பாவை பத்தி தான் அசிங்கமா பேசுவான். என்னன்னா ஒரு ஃபேமிலி வில்லேஜ் எல்லாத்தையுமே விட்டுட்டு கேவலமான அந்த ட்ரெஷர் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாரு. அவரெல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லன்னு சொன்னவன அவனுக்கு இன்னும் கொலை வெறி ஆகி எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவை பத்தி பேசுவேன்னு அப்படியே கீழே லேண்ட் ஆவான். அப்படி ஆகும்போது கைத்த போட்டு சும்மா சூப்பரா லேண்ட் ஆவான். அவன் அப்பவும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எதுக்கு இப்ப காண்டாகிற, எப்படியும் இந்த மாதிரி டைம்ல மத்தவங்க கிட்ட போய் சொல்றதா உனக்கு வேலையே. அது சரி, அப்பன மாதிரி தானே புள்ளைய இருப்பான், அதே ரத்தம் அப்படித்தாண்டா இருக்கும்னு வேற சொல்லுவான். அவ்வளவுதான் பாஞ்சு வந்து அவன் மூஞ்சோட ஒரு அடி. எல்லாருமே பார்த்துட்டு வாய பொழந்துருவாங்க, ஒக்காமக்கா கொலை வெறியில அடிச்சிருக்கானேன்னு. ஏன்னா அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். ஆட அப்பவாச்சு வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல, என்ன உடனே வயலன்ஸ்ல இறங்கிட்ட. ஆமா அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி தானேமா. அவனுக்கு இன்னும் வெறியாயி வாய மூர்றான்னு கத்துவான். அவனுக்கு அப்படியே லைட்டா ஷாக் ஆகும். இப்ப என்னன்னா அவங்க அப்பா ஒரு பைரட்னு சொல்றது அவனுக்கு பெருமையா இருக்காமா. அது மட்டும் இல்லாம அவரு கடல்ல சுறாமீன் மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு வாரியர். நீ சொன்னது ரைட்டு, நான் எப்பவுமே பில்டப் பண்ணிட்டு இருக்கவன் தான். ஆனா என்னைக்குமே என்னோட பெருமையை நான் விட்டு கொடுத்ததே இல்ல. நான் அதுக்காண்டி பொய் சொன்னதும் இல்ல. என் ரத்தத்திலேயே பைரட்டுங்கிறது ஊறி போயிருக்குடா. இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு பைரட்டோட சன்னு, என்னடா பண்ணுவேன்னு கெத்தா சொல்லுவான். அத்தனை பேருமே வாய பழுதுகிட்டு மிரண்டு போய் பாப்பாங்க. கேப்டன் கேப்டன். உடனே அந்த கிளாஹடோர், எது உங்க அப்பா கடல்ல தெரியுற ஒரு பிரேவான வாரியரா? என்ன தம்பி காமெடி பண்ற? ஆனா ஒண்ணு, அவனோட கொடூர ரத்தத்தோட மறுபிறவிதான் நீங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஏன்னா நீ சுத்தி சுத்தி போய் மட்டும்தான் சொல்லுவ, கோவமான வயலன்ஸ் மட்டும்தான், சைலன்ஸே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க லேடியை கரெக்ட் பண்ணி அவளோட அதிர்ஷ்டத்தை ஆட்டைய போட்டுக்கலான்னு பாக்குற. கரெக்டா கேப்பான். அவன் மறுபடியும் காண்டாயி இப்படி எல்லாம் பேசாதம்மா, உங்க அப்பா ஒரு பைரட்டு, அதுக்கு மேல வேற என்னடா வேணும்னு கேவலமா சொன்ன உடனே நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியான்னு மறுபடியும் அடிக்க போவானா. அவங்க கத்துவான், கேப்டன் உசோப் இதோட நிப்பாட்டுங்கன்னு. ஆனா அவன் பல்ல கட்டி நிப்பான். இப்ப என்னன்னா அவளுக்கு வயலன்ஸ் வேண்டாம், அதனாலதான் சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்றான். அவளை பொறுத்த வரைக்கும் கிளாஹடோரும் ஒன்னும் மோசமானவெல்லாம் இல்ல, அவளை பெஸ்டா பாத்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றான். அதனால எதுவும் பண்ணாதவன கொலை வெறியில அப்படியே சட்டையை புடிச்சிட்டு இருப்பான். டப்புன்னு அதை தட்டி விட்டு, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போங்கடா, இனிமேட்டு உங்களை எல்லாம் நான் இந்த பக்கமே பார்க்க கூடாதுப்பா. அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நீ என்னடா சொல்றது கொய்யால, இனிமேட்டு இந்த பக்கம் நான் வந்தாதானேன்ட்டு செம்ம கால்ல போவான். இப்படி ஆயிருச்சேன்னு கையாக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங். அவன் போயிட்டான். ஆனா இந்த மூணு பொடுசுங்க விட மாட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா முட்டாப்பா இல்ல, நீ எங்க கேப்டனை இந்த மாதிரி பேசுவேன்னு கத்திட்டு கிடப்பாயில. அவங்க கூடவே சேர்ந்து நம்ம லூஃபியும் கத்திட்டு இருப்பான். சோரா பார்த்துட்டு, ஏன்டா நீயும் ஏன்டா பொடுசுங்க மாதிரியே கத்திட்டு இருக்க, பேசாம இருப்பான். அப்ப அந்த கிளாஹடோர் லைட்டா ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அந்த மூணு பேரும் அடிச்சு புடிச்சு ஓடிடுவாங்க. ஆனா லூஃபி அப்படி இல்லையே, என்னைக்கு அவன ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு கத்துன்னு கத்துவான். சோரா விடுற மாதிரி இல்ல, லூஃபி கத்திட்டே கிடப்பான். டே கருப்பு சட்டை, முடிஞ்சா என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு, நீங்களும் வெளியே போங்கடா அயோக்கிய ரேஸ்கல்களான்னு சொல்லி பத்தி விட்டுருவானா. வேற வழி இல்லாம அவங்களும் கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு கையா உட்காந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுன்னு அழுவா. இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவனும் போயிட்டானே. அப்ப கிளாஹடோர் சாப்பாடு கொண்டு வருவான். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், கிளம்புங்கம்பா. எப்படி நீங்க சொன்னீங்கன்னு தெரிஞ்சா குக்கு ரொம்ப கவலைப்படுவாரேம்பா. ஏன்னா அவரு இவளுக்கு
அவளுக்காண்டி செய்யறக்காக அவரோட பெஸ்ட காமிச்சிருக்காரு, சாப்பிடுங்கன்னு சொல்லி டீ ஆத்திட்டு இருப்பானா. அப்பாவ காண்டாயி சொல்லுவா, எனக்கு தெரியும் உசோப் கிட்ட பேசினா தப்புன்னு, அண்ட் அதுக்காண்டி நீங்க இந்த மாதிரி அவனை அவமானப்படுத்தி அனுப்பணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்குவா. உடனே அவன் பக்கத்துல உட்காந்து கதையா சொல்லுவான், என்னடான்னா இவன் இங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆகுது, அவன் இந்த மேன்ஷனுக்கு வந்தனால கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்பா. என்னடானா ஒரு நாள் இந்த கையா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்திருப்பா. அந்த டைம் தூரத்துல யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது வேற யாரும் இல்ல இந்த கிளாடோர் தான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஷிப்ல இருந்து இவனை அடிச்சு துரத்திட்டாங்களாமா. அதுவும் அவன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால. அதனாலேயே இப்ப அவகிட்ட வேலையும் இல்ல, பணமும் சுத்தமா இல்ல, ஒரு பிச்சைக்காரனா சாக வேண்டியவன் இந்த மேன்ஷனுக்கு முன்னாடி வந்து புதகட்டியில் விழுந்திருப்பான். அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஓடிரு, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம் இது கிடையாது அப்படி இப்படின்னு வெட்டி இருப்பாங்க. அப்ப கையா ஐயோன்னு ஃபீல் பண்ணுவாளா. அப்ப அந்த டைம் அவனை உள்ள கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து துணி கொடுத்து இவளுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்ன செம ஹாப்பி. அவனுக்கு நல்லாவே தெரியும் கையாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல தலையிட இவனுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லன்னு. ஆனா அந்த உசோப் இருக்கானே ரொம்ப மோசமான பையன், அவன் கேரக்டர் எதுவுமே சரியில்லை. சோ அதனால அவனால எதுவுமே உங்களுக்கு நடந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் என்னால உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். உடனே அவளும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளாகடோர், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அந்த உசோப்பும் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லுவா. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அவன் யாரா இருந்தாலும் கவலை இல்ல, எவனா இருந்தாலும் கவலை இல்ல, கண்டிப்பா அவனை இனிமேட்டு நான் விடவே மாட்டேன்பா. அவ காண்டாயி கத்துவாளா, நீங்க கூலா இருங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு போவான். அப்படியே கட் பண்ணி அந்த கிறுக்கு பைய ஜாங்கோவை காட்டுறாங்க. அவன் மூன் வாக்லயே தான் வந்துட்டு இருக்கானே தவிர நடந்து வர மாட்டேங்கிறான். இங்க இவங்க எல்லாம் சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. அந்த டைம் லூஃபிய காணோம், எங்க போயிருப்பான்னு கேட்டா எங்கயாச்சும் தெரிஞ்சுட்டு இருப்பான். சரி உங்க கேப்டன் உசோப் எங்கன்னு அந்த புடிசங்க கிட்ட கேட்டா இந்த மாதிரி டைம்ல கடலை பார்த்துக்கிட்டு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருப்பானாமா. அங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னிருவாங்க. அப்ப இந்த புடிசங்கள்ல ஒருத்த மிஸ்ஸிங், அட வேற யாரும் இல்ல ஆனியன், எங்க போயிருப்பான் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் கத்திட்டே வருவான், ஒரு கெட்ட செய்தி கெட்ட செய்தின்னு. என்னைக்குமே நல்ல விஷயம் சொல்லவே மாட்டியாரா. சரி என்ன மேட்டர்னு கேட்டா வியாடா ஒருத்தன் மூன் வாக்ல ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான், பார்க்கவே பயங்கரமா இருக்கும்பா. ஆனா அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. நான் உண்மைதான் சொல்றேன், கொஞ்சம் அங்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சா நிஜமாவே அந்த மூதேவி மூன் வாக்ல தான் வந்துட்டு இருக்கும். வந்தவன் ஸ்டைலா சுத்தி நின்னு யாரா அவன் என்ன பார்த்து வியர்டான ஆளுன்னு சொன்னது. நான் வியர்டு இல்ல, செம ஃபயர்டும்பா. அதனால உன்னை பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு நம்பி சொல்லுவாளா. சரி யாரு என்னன்னு விசாரிக்கும் போது அவன் ஒரு ஆர்டினரியான ஹிப்னோட்டிஸ்ட்னு சொல்லுவான். அந்த பொடி பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏதாச்சும் பண்ணி காட்டுங்க மானுங்க. தம்பி என்கிட்ட எல்லாம் இப்படி விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது, நான் ஏன் தெரியாத உங்க முன்னாடி என்னோட டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி காட்டணும். சரி பரவாயில்ல பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இந்த ரிங்க நல்லா பாருங்கன்னு அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி ஆட்டிட்டு இருப்பானா. என்ன பண்றான் இவன்னு ஜோரோ எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பாப்பான். உங்களுக்கு தூக்கம் வருதா, 1 2 3 ஜாங்கோ 1 2 3 ஜாங்கோன்னு சொல்லி வாய முல்ல ரெண்டு பேருமே கொரட்டை விட்டு பேன்னு தூங்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னா அவனோட டெக்னிக்ல அவனே ஹிப்னடைஸ் ஆயிட்டான். அட முட்டா பயலன்னு ஜோரோ அவனை பார்த்து கத்துன்னு கத்துறதோட அந்த உசோப்ப காட்டுறாங்க. பாவம் பயலோட அப்பாவை பத்தி அந்த கிளாடோர் தப்பா பேசின உடனே கவலை தாங்க முடியாம தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவான். அந்த டைம் நம்ம லூஃபி பேய் மாதிரி மரத்துல தலையில தூங்குவான். அவனே பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்டா ஏன் ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா, உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா ஒன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் கூடவே உட்காந்துக்குவானா. உசோப்பு கடுப்பாய் அந்த கிளாடோர பச்சை பச்சையா திட்டுவான். அவன் எப்படி எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணலான்னு. லூஃபிக்குமே அந்த ஆளை சுத்தமா பிடிக்கலையாமா. ஏவன் என்னதான் சொன்னாலும் யசோப் என்னைக்குமே ஒரு சூப்பரான பைரட்னு சொன்ன உடனே அவனுக்கு செம ஹாப்பி அப்படியான்னு. ஏன்னா இப்பவும் சரி எப்பவும் சரி பைரட்ஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யறாங்க. சோ கடல்ல உயிரை பணைய வச்சு ஒரு பைரட்டா வாழ்ந்துட்டு இருக்க அவங்க அப்பாவை நினைச்சு பார்க்கும்போது உசோப்புக்கு பெருமையா தான் இருக்காமா. ஆனா அந்த கிளாடோர் கொஞ்சம் ஓவரா பேசிட்டான்ல, அதனால கண்டிப்பா அவனுக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சபதம் விட்டான்ல, அது உண்மைதானா, இனி போக மாட்டியான்னு கேட்டா தெரலப்பா பாப்பான். அந்த பட்லர் என்கிட்ட வந்து என் கால்ல விழுந்து கதறி வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாதான் இனி போவேன், இல்லன்னா முடியாதும்பா. எது அந்த பட்லரான்னு கேட்ட உடனே ஆமாடா அதே பட்லர் தான்பா. அடே அதுலடா முட்டா பையில கீழே பாரும்பா. பார்த்தா அந்த கிளாடோர் ஜாங்கோ கூட வந்துட்டு இருப்பான். அவனுக்கு என்னடா இங்க வேலைன்னு சொல்லி லூஃபிய போட்டு படாத பாடு படுத்திட்டு இருப்பான். அங்க பார்த்தா அந்த கிளாடோருக்கு ஜாங்கோ தெரிஞ்சிருக்கு போல, உன்னதான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, ஏன்டா தேவையில்லாம நடு வில்லேஜுக்கு வந்து அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு திட்டுவான். அதான் அந்த பொடுசுங்களை தூங்க வைக்கிறேன்னு இவன் படுத்து தூங்கிட்டானே. சோ இப்படி இவனுக்கு மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்தா வியாடா இருக்கே, ஏதோ சரியில்லையே, யசோப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆளை பார்த்ததே இல்ல, அப்ப ஏதோ சம்திங் ராங்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்ப இந்த கிளாடோர் நம்ம பிளான் படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா, அத்தனையும் ரெடியா இருக்கான்னு கேப்பான். அதெல்லாம் பக்காவா இருக்கு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவான். அப்படின்னா ரெண்டு திருட்டு பல்லும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறானுங்க. இது எதை பத்தியுமே தெரியாம அந்த கையா புள்ள ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலா அவனுக்கு போட்டிருக்க பிளானே கையாவை போட்டு தள்ளுறதாமா. இது அவனுக்கு சொன்னதை கேட்டோன்னே நம்ம ஆளுகெல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. உடனே இந்த கிளாடோர் போட்டு தள்ள போறேன்னு சொல்லாத, அதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு, ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லு, அப்பதான் பொருத்தமா இருக்கும்னு வில்லத்தனமா பேசுவான். இங்க இவனுக்கு சரியா கேட்கல. அட முன்னாடி போட்டு தள்ள போறோம்னு சொல்லி பேசினது மட்டும் தான் கேட்டிருக்குமே தவிர யார பத்தி பேசுறானுங்க என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா இவனுக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமா பிளான் பண்ணானுங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அங்க அவனு என்ன பேசிட்டு இருப்பானுங்கன்னா கையாவை போட்டு தள்ளிட்டு சாதாரணமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி செட்டப் பண்ணிடலாம், அப்பதான் நம்ம மேல டவுட் வராது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான்
உன் சிக்னலுக்காண்டி வெயிட் பண்றேன். நீ சிக்னல் கொடுத்த உடனே நான் சும்மா புயல் மாதிரி வந்து நான் அவனை போட்டு தள்ளிடுறேன். அவளோட சொத்து பூரா உனக்கு தான் கிடைக்கும்பா. அந்த பட்லர் புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். ஆமா, சும்மா போட்டு தள்ளலாம் எப்படி சொத்தை இவனுக்கு கொடுப்பாங்க? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சொந்தம் இருக்கு? இவன் ஒரு அவுட் சைடர். அப்புறம் அந்த சொத்தெல்லாம் அவளோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான் போகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒண்ணு அப்படின்னா நீ தான் எல்லாத்தையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லுவானா? கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்ல, நான் சொல்றத ஒழுங்கா கேள்றான் முட்டா பையலன்னு அதுக்கப்புறம் தான் அவனோட மாஸ்டர் பீஸையே சொல்லுவான். இவன் ஒரு ஹிப்னோட்டிஸ்ட் தானே. அவளை கொல்றதுக்கு முன்னாடி அவனோட ஹிப்னோசிஸ் பவரை யூஸ் பண்ணி அவ கையாலே ஒரு லெட்டர் ஒன்னு எழுத வைக்க சொல்லிடுவான். அதுவும் என்னன்னு, என் உயிர் போனா என்னோட எல்லா சொத்துக்களுமே அந்த கிளாகடோருக்கு தான் போகணும். இதை நான் மனப்பூர்வமா எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அவ எழுதி வைக்கணுமாமா. அப்பதான் அந்த சொத்து பணம் எஸ்டேட்னு எல்லாத்தையுமே இவனுக்கு சொந்தமாக்க முடியும். அதுவும் ஈஸியாவே பண்ணிடலாம். இந்த ஒரு நாளுக்காக தான் அவன் 3 வருஷமா அவங்கள நம்ப வைக்கிறக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானாமா. இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம உசோப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்குன்னா கொலை காண்டாவும். ஆரம்பத்துல இருந்து நல்லவ மாதிரியே நடிச்சியாடான்னு. இப்ப இவன் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான்ல, அதனாலேயே அவ சொத்தெல்லாம் இவனுக்கு எழுதி வச்சா கண்டிப்பா யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. சோ இப்படி பண்ணா பிளான் பக்கான்னு சொல்லுவான். அப்பதான் அந்த ஜாங்கோ இன்னொரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா இந்த கிளாடோரும் ஒரு பைரட். இவன் பேரு கேப்டன் குரோ. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பைரட்டா இருக்கத கிவ் அப் பண்ணிட்டான். அப்படி இவன் விட்டாலும் இவனை யாரும் விட மாட்டாங்க. அதனாலேயே இவனை மாதிரியே ஒருத்தனை ரெடி பண்ணி அவனை மெரைன்ல மாட்டி விட்டு அங்கேயே போட்டு தள்ளிட்டானுங்க. அப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க? கேப்டன் குரோ செத்து போயிட்டான். சோ இனிமேட்டு அவனால எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா அவன் தான் ஜகஜால கில்லாடியாச்சு. பேரை மாத்திக்கிட்டு பிளானையும் பக்காவா போட்டுக்கிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டான். கரெக்ட் தான குரோம்பா? அவனுக்கு அவனோட பழைய பேரை சொல்றது சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் அழிஞ்சு போய் 3 வருஷம் ஆச்சு. திருப்பி சொல்லாத, எனக்கு இப்போதைக்கு நிறைய பணம் தேவைம்பா. இப்போதைக்கு இவனை பத்தி கேட்டா ரொம்ப சைலண்டான அமைதியான ஆளும்பா. உடனே அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான். நீ எல்லாம் சைலண்டான ஆளு. சொல்ல போனா உண்மைதானே. ஒரு பணக்கார ஃபேமிலிக்குள்ள சத்தமில்லாம பூந்து அங்க சைலண்டாவே ஒருத்தரையும் கொண்டுட்டு இருக்கான்ல, நீ சூப்பர் தான்னு சொல்லுவான். ஆனா மேட்டர் என்னன்னா இன்னும் அவன் யாரையுமே உள்ள போய் கொல்லலையாமா. கையாவோட அப்பா சத்தெல்லாம் நேச்சரான ஒண்ணு. சோ அதை இதுல போட்டு கிண்டாத, இது தனி பிளானுமா. சரி என்ன கன்றாவியோ, சீக்கிரமா சிக்னலை கொடுத்து தொலைமா. ஏன்னா இவனுங்க ஒரு வாரமா இங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்களாமா. எப்படா சிக்னல் வரும்னு. இவங்க கூட இருக்க ஆளுகெல்லாம் சும்மா கொலை வெறியில இருக்காங்களாமா. ஏதாச்சும் அவனுக்கும் டாஸ்க் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவானா. அத்தனையுமே ஒண்ணு விடாம கேட்ட உசோப்பு, ஆஹா இப்படியா இவன் பண்ண போறான்னு சொல்லி அப்படியே பீதியில இருப்பான். லூஃபி எதையும் நோட் பண்ணிருக்க மாட்டான். என்னப்பா ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேஷலா கேட்பான். அட கிறுக்கு பையல, அப்ப இவ்வளவு நேரம் எட்டி பார்த்து நீ எதையுமே கேட்கலையா? நிஜமாவே கெட்டதான் நடக்க போகுது. அந்த வில்ல பைய கேப்டன் குரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ப்ரூட்டலான பைரட். அவனை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நேவி ஆளுங்க சுட்டுட்டாங்கன்னு தான் உசோப் கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இங்க கிளாகடோருங்கிற பேர்ல அந்த கேப்டன் குரோ இன்னும் சாகாம ஒரு பட்லரா சுத்திட்டு இருக்கான். இதுல வேற கையாவோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போடுறதுக்காக 3 வருஷமா வெயிட் பண்ணிருக்கான். அப்ப அவன் எவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப கையாவை கொல்றதுக்காகவே வில்லேஜ பயங்கரமா அட்டாக் பண்ண போறாங்களாமா. இது ரொம்ப மோசம் தானே. இது எல்லாத்தையுமே விஷுவல் பண்ணி பார்த்துட்டு உசோப்பு கதறிட்டு இருப்பான். லூஃபி என்னடான்னா அப்படியே குறுகுறுன்னு லுக் விடுவான். திடீர்னு எந்திரிச்சு நின்றுவான். டேய் வேணாண்டா உட்காரு, அவனுக்கு பார்த்தானுங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும்பானா. ஆனா அந்த கிறுக்கு பைய, டேய் அந்த பொண்ணை மட்டும் அட்டாக் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா தொலைச்சிருவேன்பா. அவனுக்கு யாரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்மளால பாத்துருவாங்க. அவன் வாடா சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கலான்னு எவ்வளவோ இழுப்பான். ஆனா கேட்காம அவன் பாட்டுக்கு நிப்பானா. கூட இருக்க ஆளை பார்த்தா உசோப் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிரும். ஆஹா அவன் என்னைய பாத்துட்டாயான்னு. நாங்க பேசிட்டு இருந்த எதையாச்சும் கேட்டியா நின்னு டெரரா லுக்கு விடுவான். ஐயோ என்ன பேசுறீங்க? இப்பதான் நாங்களே இங்க வந்தோம், எங்களுக்கு எப்படி நீங்க பேசினாலா தெரியும், நீங்க யாருன்னே தெரியாது, நாங்க எதையுமே கேட்கலன்னு சமாளிப்பான். ஆனா லூஃபி கெத்தா நாங்க எல்லாத்தையுமே கேட்டோம்பானா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி இவனை நீயே பாத்துக்கன்னு அந்த ஜாங்கோ கிட்ட சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், அழகா ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். 1 2 ஜாங்கோ 1 2 ஜாங்கோன்னு. ஐயோ நம்மள கொல்ல போறான்னு சொல்லிட்டு உசோப்பு பயந்து போய் ஜம்ப் அடிச்சிருவான். ஆனா குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த நம்ம லூஃபியை மாட்டிக்குவான், ஜாங்கோவும் மாட்டிக்குவான். 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. கிளாடோர் பார்த்துட்டு, அட கிறுக்கு பாயல, இன்னுமாடா இந்த ஹேபிட்டை நீ மாத்தல, உன்னோட பெரிய தலைவலிடான்னு. அப்ப மேல இருந்து லூஃபி அப்படியே சரிஞ்சு கீழே வந்து தொபகட்டின்னு விழுவான். உடனே அந்த ஜாங்கோ, ஐயோ அவனை நான் கொல்லணும்னு எதுவும் பண்ணலையே, கண்டிப்பா இவ்வளவு ஹைட்ல இருந்து தலையில விழுந்தா சர்வைவ் ஆக முடியாது, சரி போயிட்டு போட்டோம்பா. இங்க உசோப்புக்கு நடுங்கும். ஐயோ என்ன இப்படி கொண்டுட்டானுங்கன்னு. நிச்சயம் இருக்கவனையே கொண்டுட்டுமான்னு கேப்பான். கிளாடோர் வேண்டான்னிருவான். ஏன்னா அவனை இவன் ஒரு மனுஷனாவே மதிக்கலையாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனால எல்லாம் ஒண்ணும் புடுங்க முடியாது. நாளைக்கு இங்க போது டே பிரேக்ல நீ அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிரு. ஒரு வீடு இருக்க கூடாது, எல்லாத்தையுமே பிரிச்சு 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 மேஞ்சிடணும். அந்த கையாப்புல செத்து போனது ஆக்சிடென்டா மட்டும்தான் இருக்கணுமே தவிர யாருக்கும் எந்த டவுட்டும் வரவே கூடாதும்பா. உசோப்பு நாளைக்கான்னு கேட்டுட்டு பீதியாவானா. உடனே டெரரா ஒரு லுக்க விட்டுட்டு, என்ன உசோப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டியா? நீ மட்டும் இல்ல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் என் பிளான ஸ்டாப் பண்ண முடியாதா தம்பி, அதனால ஓடிருந்த உடனே ஐயோன்னு தலைதறிக்க பிச்சுக்கிட்டு ஓடுவான். இங்க லூஃபி எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே தலையில கிடப்பான். இவனு அது தெரியாம எல்லா விஷயத்தையும் தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. நம்ம பிளான்ல எந்த ஒரு தப்புமே இல்ல, கண்டிப்பா தெரிவிக்க விடணும்னு. உடனே உசோப்பு, ஐயோ இது ரொம்ப மோசம், எப்படியாச்சும் இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தணும், இல்லன்னா அத்தனை பேரையுமே கொன்றுவானுங்கல்ல, இதுல கையாவையும் சேர்த்தி கொள்ள போறானுங்க. அப்பதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இவன் போய் சொன்னான்னா அவங்க நம்புவாங்களான்னு. ஃபர்ஸ்ட் கையா கிட்ட சொல்ற மாதிரி யோசிச்சு பாப்பான். அவன் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசி துரத்தி விடுற மாதிரி தான் தோணும். ஏன்னா அங்க இருந்து தான் சண்டை போட்டு வந்துட்டானே. சரி ஊர் மக்களை காப்பாத்தலாம்
போறான்னு யோசிச்சு பார்த்தா ஆல்ரெடி உள்ள கலவரம் பண்ணி வச்சிருக்கான். எப்படி இவன் சொல்லத நம்புவாங்க? என்னானாலும் முயற்சியை விட மாட்டேன்னு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். இங்க இந்த கொள்ளக்காரன் என் பிளான நான் சக்சஸ்ஃபுல்லா முடிய போறேன்னு சொல்லுவான். அப்ப தூரத்துல இவனோட கப்பல் ஒண்ணு நின்னுட்டு இருக்கும். இப்படி இங்க பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குது. ஆனா லூஃபி எதுவுமே தெரியாத மாதிரி குண்டக்க மண்டக்க பேன்னு கிடக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை கார்டு போட்டு முடிக்கிறாங்க.